நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோராகுமர் என்ன நினைப்பார்னா, எது நினைச்சா நடந்தாலும் பாண்டுரங்கன் இஷ்டம்னு நினைப்பார். ரெண்டாவது கல்யாணத்தை மட்டும் அவர் அப்படி நினைச்சுக்க கூடாது. குழந்தைய மண்ணில் துவைச்ச பொழுதும் அவர் அழலை, கவலைப்படலை, பாண்டுரங்கனுடைய இஷ்டம் அப்படின்னார். சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர், லாபம் நஷ்டம் ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர். குழந்தை பேடுத்தேன்னு அவ மனைவி அழும்போது சொல்றார், இந்த குழந்தை நம்புதேங்க, பாண்டுரங்கன் கொடுத்தான், பாண்டுரங்கன் எடுத்துட்டான், பிறந்ததுக்கு அந்த குழந்தை பஜனை பண்ணிட்டு ஜென்ம சாபல்யம் அடைஞ்சது. போ, அந்த குழந்தை எதுக்காக பிறந்தான்? பஜனை பண்றதுக்காக பிறந்தான். பஜனை பண்ணினா பகவான்கிட்ட போயிட்டான். அந்த பரிப்புக்கும் அவன் மனைவிக்கு இல்லை இல்லையா? அதனால கோராகுமர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் சரின்னுட்டார். சரினத்துக்கு காரணம் கல்யாணம்ங்கிறதுனால இல்லை. எதனால என்னார்? சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் பகவான் இஷ்டம்னு எடுத்துக்க கூடியவர் அவர். கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாம் நடந்தது. இந்த வயசான கிழவருக்கு ஒரு கவலை, நம்ம பொண்ணு நிர்பந்தம் பண்றதுனால இவர் பண்ணிக்கிறாரா? உண்மையிலேயே இந்த கல்யாணத்தில் இவருக்கு இஷ்டம் இருக்கா? எங்கேயாவது நம்ம மூத்த பொண்ணு ரொம்ப அவரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் பண்ணிட்டதுனால ரெண்டாவது மனைவியை அவர் சரியா நடத்துவாரா, நடத்த மாட்டாரா அப்படிங்கிற கவலை இருந்தது. திருமங்கல்ய தாரணங்கள்லாம் ஆச்சு, எல்லாரும் ஆசீர்வாதம்லாம் பண்ணி அக்ஷதையெல்லாம் போட்டா. கோராகுமரை பார்த்து அந்த மாமனார், மாப்பிள்ளை இங்கே வாங்கலை, என்ன உங்கள்கிட்ட தனியாக பேசணும், யாரும் இருக்கக்கூடாது, நீங்களும் நானும் தான் இருக்கணும், என்ன வாங்கலை. மாப்பிள்ளையை கூப்பிட்டு போனார், கதவெல்லாம் சாத்தினார். இந்த கிழவர் ஓன்னு அழுதார். இந்த குழந்தைய அருமையாக வளர்த்துருக்கேன், இவ பிறந்த உடனே அம்மா போயிட்டா, அம்மா அப்பாவா எல்லாம் இருந்து நான் தான் வளர்த்துருக்கேன், நீங்கள் இந்த மூத்த பொண்ணு நீங்கள் அப்படி பார்த்துக்கிறேன் ஆசையான்னு சொன்னால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். நீங்கள் என்ன, நீங்கள் மூத்த பொண்ணு எப்படி நடத்துகிறீங்களோ உங்களுடைய மூத்த மனைவியை அப்படியே ரெண்டாவது மனைவியும் நடத்துவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறார். தொக்கி வாரி போட்டது. அவரோ பிடிவாதம் பண்றார். பாண்டுரங்கன் இஷ்டம் பண்ணிட்டார். முதல் மனைவிக்கு தெரியாதது, வெளியில வந்த பிறகு தெரியறது, தலையில அடிச்சுக்கிறான். எந்த ஒரு காரணத்துக்காக இவர் ரெண்டாவது கல்யாணத்தை தந்திரமா பண்ணினாலோ அது நிறைவேற போறதில்லை. அழறான், துடிக்கிறான். நம்ம எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்த்தா அப்படி விதி விளையாடி எடுத்தேன். என்ன பண்ண, கயிற்று கட்டில இப்படி படுத்துட்டு இருக்கார் கோராகுமர். இந்த பக்கம் முதல் மனைவி, ரெண்டாவது மனைவி, அக்கா தங்க படுத்துட்டு இருக்கா. பார்த்தா நான் ஒரு இதை டிப்ளமேட்டிக்கா இதிலிருந்து வெளியில வரலான்னு பார்த்தேன். இனிமே பிடிவாதமாக தான் வரணுங்கிறதுனால இந்த நாள் இப்படி தாண்டி ஏதாவது பைத்தியகாரத்தனமா சங்கல்பம் பண்ணுமா, சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது, நீ அந்த கையை தொடு, நான் அந்த கையை தொடுறேன்னு ரெண்டு பேரும் ராத்திரி கையை பிடிச்சா இவர்களுக்கு சத்தியங்கிறத விளையாட்டு, அவருக்கும் அது தெய்வம். ரெண்டு கையை அப்படி உதறினார். அவருக்கு மேல நெருப்பு அள்ளி போட்டா மாதிரி இருந்துதான். எந்த பாண்டுரங்கன் மேல பிரதிஜை பண்ணி என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி தொடுவே, கிட்டு 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 கிட்டுன்னு வீட்டிலிருந்து ஓடினார். இதெல்லாம் சொல்லலாம், சொல்லும் பொழுது சொல்லிடலாம், ஆனா நம்புறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா நடந்த சம்பவம் தான். அப்படியே போகும்போது ஒரு கொள்ளனாருடைய பற்றையில ஒரு சக்கரம் சுத்தின் இருக்கு. இந்த கையை கொண்டு அப்படி வச்சார், துண்டு அருந்து விழுந்தது. அந்த கையை கொண்டு வச்சார், ரெண்டு பக்கம் விழுந்தது. எப்படி இருக்கும்? ஒன்னா முதல் குழந்தை போனார், ரெண்டாவதா தொடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டா, மூணாவதா இது எப்படியாவது இதுல இருந்து வெளியில வரலான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். அதுவும் விபரீதமா போச்சு. இப்ப பொழப்புக்கே வழி இல்லாம போயிடுது. ஏன்னா கையை வச்சுட்டு தானே மண்பாண்டம் பண்ணணும். மண்பாண்டம் பண்ணி விற்க முடியாதுன்னா இப்படி வாழ்க்கை நடத்த முடியும். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த ரெண்டு மனைவிகளுமா இவர் ஏதோ காலால துவைச்சு கொடுப்பார், மண்பாண்டம் பண்ணுவா, வீதியில போய் வித்துட்டு வருவா. கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்துல கடன் ஜாஸ்தி ஆயிடுது. என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டை அடகு வச்சார். வீட்டை அடகு வச்சுட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்தார். வட்டி கட்ட முடியாம மூழ்கி போயிடுத்து. அந்த வீடு ஏலத்துக்கு போக போறது.
கோராகுமர் தன்னுடைய மனைவிகள்கிட்ட சொல்றார், கவலைப்படாத, நம்ம பண்டரிபுரம் போயிடுவோம். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அப்படிதான் வாழ முடியாமல் போயிடுச்சு. பணமே இல்லை, வருமானமே இல்லை, ரொம்ப கஷ்டம். அவ மனைவி அவரை பார்த்து, ஒரு தரித்திரனுக்கு போய் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேனேன்னு அவளை ஏளனமாக பேசினான். அந்த ஆளை அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஒரு வாய் வார்த்தைக்கு சும்மா ஒரு நம்பட்டமேங்கிறதுக்காக பண்டரிபுரம் வா, அங்கே எனக்கு ஒரு பாண்டுரங்கன்னு அண்ணா இருக்கான், அவன் ரொம்ப குபேரனுக்கு சமமானவன், வா, என்னை பார்த்தா நீ தரித்திரன்னு சொல்றேன்னு பண்டரிபுரம் கூப்பிட்டு வந்தான். ஊருக்கு எல்லையில் ஒரு மரத்தடியில் ராத்திரி தங்கினா மறுநாள் கடத்தான பார்த்தா வெள்ளி தாம்பாளத்தில் அங்கே அந்த வீட்டுக்கு வேண்டிய பாயசம், பருப்பு, சாதம், அன்னம், சப்பாத்தி எல்லாம் வந்தது. மறுநாள் கடத்தான கோவிலில் பார்த்தா அந்த வெள்ளி தட்டெல்லாம் காணும். இது எங்க போச்சுன்னு பார்க்கும் பொழுது பாண்டுரங்கன் வந்து சொப்பனத்துல சொல்றான், ஒரு பேச்சுக்கு என் அண்ணா இருக்கான்னு கிளம்பி வந்தான், அப்படிக்கு பேச்சுக்கு என்ன நம்புறவனை கூட நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். பிறந்த நாள்ல இருந்து நான் அவனை தான் பஜனை பண்ணியிருக்கேன், என்னையா கைவிட போனா, இந்த வீடு ஏலம் போயிடுத்துனா கவலைப்படாதே, நாம பண்டரிபுரம் போயிடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வரா, வந்து நமஸ்காரம் பண்றா. நீங்க யாரு? என் பேர் ரங்கன், இவ பேர் ருக்மிணி. நாங்கள் தான் இந்த வீட்டை ஏலத்துக்கு எடுத்திருக்கேளா? சரி சரி, நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் இப்போ காலி பண்ணிடுறோம். நீங்கள் காலி பண்ண வேண்டாம், நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்கலாம். ஏன்? குழந்தை இல்லாதவா குழந்தைய தத்தெடுத்துக்கிறா இல்லையா, அது மாதிரி அப்பா அம்மா இல்லாதவா அப்பா அம்மாவை தத்தெடுத்துக்கலாமே. எங்களுக்கு யாரும் அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, நான் எப்போ பிறந்தேன்னு தெரியாது, எனக்கு வயசும் தெரியாது, அதனால உங்களை அப்பா அம்மாவா நாங்கள் எடுத்துக்க போகிறோம், நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும். ஒன்றும் புரியல கோராகுமருக்கு. சரி, இந்த வீட்டை நீங்க ஏலத்துக்கு எடுத்திருக்கேன், எங்களை அப்பா அம்மா வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்க போறேன், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு? நீங்க பஜனை பண்ணிட்டே இருங்கோ, அதை கேட்டுட்டு இருந்தா போறோம், எனக்கு அதுதான் எனக்கு சக்தி. என்ன பண்ணுவான்னா, அந்த மனைவி வீட்டில் சமைப்பா, பானை பண்ணுவா, இவன் பானை பண்ணுவான், கிடுன்னு மார்க்கெட்டில் போவான், வித்துட்டு வருவான். கோராகுமருக்கு காலை பிடிச்சி விடுவான், அவருடைய துணி எல்லாம் துவைச்சி விடுவான், பல்ல தேய்ச்சி விடுவான், மலமூத்திராதிகள் அவர் போனாரானால் சுத்தம் பண்ணி விடுவான். ஒரு சொந்த புள்ள இருந்தா கூட இவ்வளவு பண்ணுவானான்னு தெரியாது, அத்தனை காரியத்தையும் பண்றான். அவ கிடுன்னு சமைப்பா, இவர் கிடுன்னு பானை பண்ணுவான். மார்க்கெட்டுக்கு போனா மாயமா அத்தனை பானையும் வித்து போயிடும், எங்க போச்சுன்னே தெரியாது, அப்படி வித்து போயிடும். அவருடைய துணி எல்லாம் துவைச்சு போடுவான், அவர் கை கால்கள்லாம் அலங்கி விடுவான், பல்லு தேய்ச்சி விடுவான், அவருக்கு உடம்பு பிடிச்சி விடுவான், குளிப்பாட்டி விடுவான், அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். கோராகுமருக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2 மனைவிகளோட அந்த ருக்மிணி உட்கார்ந்து அவர்களோட சல்லாபம் பண்ணிட்டு அழகா அவர்கள் வாழ்க்கையில துக்கமே பட முடியாதபடி பார்த்துட்டு இருக்கா. சில பக்தர்கள் எல்லாம் பண்டரிபுரம் போறா, நாமதேவர், ஞானேஸ்வரர் போன்ற மகான்கள் எல்லாம் போனா அவர்களுக்கெல்லாம் தோன்றது, இந்த பாண்டுரங்கனுடைய கோவில்ல சாநித்தியம் குறைஞ்சிருக்கு, இந்த பகவான் யாருக்கோ ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண போயிருக்கான். யாருக்கு அனுகிரகம் பண்ண போயிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பாண்டுரங்கனை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டில் எலி இருந்தா அந்த பொரியில ஒரு தேங்காயை வச்சா அந்த எலி வந்து மாட்டின்றோம். ஹரி அப்படிங்கிற பகவானை பிடிக்கிறதுக்கு ஒரு பொறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டா அவனுடைய நாமம் தான். எங்கேயாவது அவனுடைய நாமத்தை கேட்டுட்டா அவனால சும்மாவே இருக்க முடியாது. அதோ திருஷ்ட்வா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலஹா. பாகவதத்துல சொல்றார், எங்கேயாவது சாதுக்கள் கூடி நாம சங்கீர்த்தனம் பண்ணினா அந்த இடத்துல பகவான் ஓடி வந்துடுறான் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பாகவதர்கள்லாம் பார்க்கிறான், இவன் எந்த ஊருக்கு போயிருக்கான், யாரு வீட்டுக்கு போயிருக்கான்னு தெரியாது, எந்த கிராமத்துக்கு போயிருக்கான்னு தெரியாது, என்னத்துக்காக போயிருக்கான்னு தெரியாது. இவனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு, பஜனை பண்ணிட்டே இருந்தா இவனை பிடிச்சுடலாம். அதனால இந்த மகான்கள் எல்லாம் கிராமமா பண்டரிபுரத்தை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் பஜனை பண்ணிட்டே போறான். ஒவ்வொரு கிராமத்திலையும் இத்தகைய பாகவதர்கள் வரும் பொழுது வீட்டு வாசல்ல, அந்த ஊர் வாசல்ல மாவள தோரணங்கள் கட்டுவா, பூர்ண கும்பங்கள் கொடுப்பா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பஜனை கோஷ்டி சேரும், அவர்களுக்கெல்லாம் பாதத்துல தீர்த்தம் விட்டு பூஜை பண்ணி கூப்பிட்டு வருவா. இப்படியே ஒவ்வொரு ஊரா அந்த பாகவதர்கள் போயிட்டே இருக்கா. இந்த ஊருக்கு போறான், அந்த ஊருக்கு போறான், அந்த ஊருக்கு போறான், இந்த ஊருக்கு போறான், போயிட்டே இருக்கா. ஒவ்வொரு ஊர்லயும் அவன் எதிர்பார்க்கிறான் பகவான் வரணும் அப்படின்னு. எந்த ஊர்லயும் பகவான் வர காணும். சரி, இந்த ஊர்ல இல்லை போல இருக்கு, வேற ஊர்ல இருக்கான், வேற ஊர்ல இருக்கான். ஆனா ஒன்னே ஒன்று நிச்சயம், நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பாண்டுரங்கனால சும்மா இருக்க முடியாது.
ஒரு வீட்டில் பித்தளை தாம்பாளம் ஒரு மேலே லேஃப்டில் வச்சிருக்கான். அவன் வீட்டில் இன்னைக்கு ஏதோ ஒரு பண்டிகை, இந்த தாம்பாளத்தை எடுக்கிறதுக்காக அப்படி எடுக்கிறான். புத்துன்னு கீழே விழுந்த உடனே பகவான் வந்து நிற்கிறான். பாண்டுரங்கன், என்னடா பாண்டுரங்கா, நான் தாம்பாளத்தை எடுத்தா ஏன் வர? அந்த தாம்பாளம் கீழே விழுந்த உடனே அதுக்கு ஜால்ரா சப்தம் மாதிரி கேட்டது, பஜனையோ நினைச்சிட்டு வந்துட்டேன். அதனால பாகவதர்கள்லாம் கூப்பிடுறா, சபன்ன சரண ஹரி ஆயே. ஆனா பகவானுக்கு இந்த நாமம் இவ்வளவு கேட்டு 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 அழுத்து போகல. இத்தனை சரித்திரங்கள் மூலமா பகவான் என்ன நமக்கு காண்பிக்க வரானா, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்காக நான் க்ஷவரம் பண்றதுக்கு கூட வருவேன். நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்காக நான் செருப்பு தைக்கிறதுக்கு கூட வருவேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணு, உனக்காக நான் சமைக்கிறதுக்காக வருவேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணாம நீ என்னை எதிர்பார்த்தியானால் பிரயோஜனம் இல்லை. அது ஒண்ணுதான் அவன் நமக்கெல்லாம் இத்தனை சரித்திரங்கள் மூலமா சொல்றான். நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணி, நீ ஆனால் உனக்கு அம்மாவா அப்பாவா தெய்வமா குருவா இருக்கிறது என்ன? உனக்கு வேலைக்காரனா? பாரதியார் சொன்னார் இல்லையா, கண்ணன் என் வேலைக்காரன். அந்த வேலைக்காரனா இங்க எல்லாம் பண்ணி காண்பிச்சிருக்கான். கோராகுமர் இருக்கிற ஊருக்கு இந்த பாகவத கோஷ்டி வரது. எல்லாரும் போய், கோராகுமா உனக்கு தெரியாதா? நம்ம ஊருக்கு நிறைய சாதுக்கள்லாம் வரா, பஜனைக்கு வா, வரவேற்கிறதுக்கு நீயும் வா. கோராகுமரும் 2 மனைவிகளும் போறா. அந்த ரங்கனையும் ருக்குமணியும் கூப்பிடுறா. அவன் நாங்க வரலன்னு விட்டான். ஊர் எல்லையில பஜனை வரப்போறது, இவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கா, எல்லாம் ரெடியா இருக்கா. அந்த பெரிய பஜனை கோஷ்டி வருது. இந்த பஜனை கோஷ்டி போய் வரவேற்ற உடனே கோராகுமரை பார்த்த உடனே வந்திருக்கிற சாதுக்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவர் வீட்டில தான் பகவான் இருக்கான். கோராகுமா, உங்க வீட்டுல ரங்கன் ருக்குமணி இருக்காளே? ஓ, எப்போ வந்தா? ரொம்ப நாள் ஆகுது. என்ன சொன்னா? அவளுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை யாரும் இல்லைன்னு சொன்னா. கோராகுமா, உனக்கு கூடவா இன்னும் புரியல? என்ன சொல்றேன்? வந்திருக்கிறது சாட்சாத் பாண்டுரங்கனும் ருக்மிணியும். கோராகுமார் ஓடுறாரு வீட்டுக்குள்ள. எனக்கு அம்மா இல்லையே அப்பா இல்லையே அனாதன்னு சொன்னாலே. ரங்கா ருக்குமணி, ரங்கா ருக்குமணி கூப்பிடுறார். கூப்பிட்டா காணும். பகவான் அந்தர்தானம் ஆயிட்டான். இத்தனை லீலைகள்லையும் ஒன்னே ஒன்று பார்க்கலாம். என்னன்னா, பகவான் வந்து ஒருத்தர் வீட்டில் ஒரு நாள் தங்கினாலும் சரி, 1 மணி நேரம் தங்கியிருந்தாலும் சரி, 12 வருஷங்கள் தங்கியிருந்தாலும் சரி, அவன் தங்கியிருக்கிற வரைக்கும் அவனை பகவான் யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் பகவான்னு தெரியும். மறைச்சிடுவான் தன்னுடைய மாயையினால. தலையில் அடிச்சுக்கிறார் கோராகுமர். பிரபுவா, என் வீட்டிலையா என் காலையா பிடிச்சு விட்டான், என்னுடைய துணையா துவச்சு விட்டான், நான் அவனுக்கு சேவை. ஐயோ, எனக்கு பல்லு தைச்சு விட்டானே, எனக்கு மலமூத்தாதிகள்லாம் சுத்தம் பண்ணி விட்டானே, உனக்கு சமைச்சானே, உனக்கு தலை பண்ணி விட்டாளா ருக்மிணி? அழறா, துடிக்கிறா, சமாதானமே பண்ணிக்க முடியல. அப்ப அவர்கள் எல்லாம் சொன்னா, வாரக்கறி கிளம்புறது, நம்ம ஆஷாட ஏகாதசனிக்கு பண்டரிபுரம் போக போறோம். பண்டரிபுரத்துல போய் பாண்டுரங்கனை பாடுவோம், வா பஜனை பண்ணிட்டு. இந்த வாரக்கரின்னு இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். ஆஷாட ஏகாதசி, கார்த்திகை ஏகாதசிக்கு பண்டரிபுரத்துக்கு வந்தா 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் வருவா. ஆலந்தி ஞானேஸ்வருடைய சமாதியிலிருந்து கிளம்பி வருவா, துக்காராமுடைய தேகுலிருந்து கிளம்பி வருவா, பிரதிஷ்டானபுரம் பைட்டக்ல இருந்து கிளம்பி வருவா. எல்லாரும் ஒரு கொடியை பிடிச்சிட்டு பஜனை பண்ணிட்டு எல்லாரும் பண்டரிபுரத்துல வந்து சேருவா. அது நம்ம ஊர்ல எல்லாம் பழனி யாத்திரை, திருச்செந்தூர் யாத்திரை, திருப்பதி யாத்திரை போகிற மாதிரி. ஆனால் இங்கே ஒவ்வொரு வருஷமும் எல்லா பாகவதர்களும் கூடி பஜனை நடக்கும். அப்படி ஒரு பஜனையோட வருவா. அந்த பஜனையில தான் இப்போ கோராகுமர் கிளம்புறார், பண்டரிபுரம் போகலாம் அப்படின்னு. எல்லா ஊர்ல இருந்தும் இருக்கக்கூடிய அந்த பாகவதர்களுடைய கோஷ்டி வந்துடுத்துனா எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருவா. பாகவதர்கள்ல ரொம்ப எல்லாராலையும் மதிக்கத்தக்க பாகவதர்கள் இருந்தா அவர் பஜனையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மீதி எல்லாரும் பஜனையை ஆரம்பிப்பார். பஜனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னுட்டா, எல்லாருக்கும் கையில தாளம் கொடுப்பார். இந்த தாளம் போடுறமே அந்த தாளம். பண்டரிபுரத்துக்கு நீங்க வந்து பாருங்க, ஏதாவது ஒரு ஃபேக்டரி இருக்கிற ஊர்ல அந்த ஃபேக்டரி சப்தம் கேட்டுட்டே இருக்கும் ராத்திரி பகலா. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நம்ம வீடு இருந்ததுன்னா ரயில் ஓடுற சப்தம் கேட்டுட்டே இருக்கும். ஒரு ஹைவேஸில் நம்ம வீடு இருந்ததுன்னா அந்த பஸ்ஸும் ஒரு லாரியும் ஓடுற சப்தம் கேட்டுட்டே இருக்கும். பண்டரிபுரத்துலேயும் எப்போ பார்த்தாலும் ஜால்ரா சப்தம் கேட்டுட்டே இருக்கும். ராத்திரி பகலா தாளம் 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 தாளம், அப்படி ஒரு பஜனை. அந்த பாகவதர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கா. வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த பெரிய பாகவதர் எல்லாருக்கும் கையில தாளத்தை எடுத்து கொடுத்துட்டு வரார். கோராகுமரும் உட்கார்ந்துருக்கார். கோராகுமருக்கு தான் 2 கை இல்லையே. ஆனா எது ஒண்ணு பண்ணி பண்ணி சரீரம் பழக்கப்பட்டிருத்தோ டக்குன்னு அதுதான் பண்ணுமா, மறந்து போயிடும். இப்போ கூட நமக்கு ஒரு ஸ்பெல்லிங் வாயினால சொல்லி பார்க்குறோம்.
அந்த ஸ்பெல்லிங் என்னன்னு மறந்து போயிடுத்து, நீங்கள் எழுதுங்கோ, அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த கைக்கு அந்த வேர்டை எழுதி எழுதி ஒரு அபியாசம் இருக்கிறதுனால அந்த கை தன்னை அறியாமல் அந்த வேர்டை கரெக்டாக எழுதிடும். அதனால எதையாவது ப்ராக்டிஸ் பண்ணினோமானால் அதுக்கு அபியாசத்துக்கு ஒரு பலம் உண்டு. அப்படிதான் சில பேரோட மேனரிசமும் அபியாசத்தினாலேயே தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லாட்டாலும் கூட. அதே மாதிரி இந்த கோராகுமர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இப்போ கை இல்லைங்கிற ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய பாகவதர் தாளத்தை கொடுக்குறாரா, தாளத்தை கொடுத்த உடனே இந்த கோராகுமர் என்ன பண்ணினார், அப்படியே பாண்டரங்கனை நினைச்சுட்டு இருக்கிறவர் தனக்கு கையில்லை அப்படிங்கிறது அப்படி கையை நீட்டினார். 2 கையும் வந்துடுத்து அவருக்கு. தாளம் வந்துடுத்து. இது இயற்கை தானா? வெட்டினா மரம் முளைக்கலையா? செடி திருப்பி வெட்டினா வரலையா? அது மாதிரி வந்துடுத்து. ஒன்றும் விசித்திரம் இல்லை, ஆச்சரியம். அங்க கூடியிருக்கிற பாகவதாலாம் பார்க்கிறா, கோராகுமருக்கு கை வந்துடுத்துறா, கோராகுமருக்கு கை வந்துடுத்துறா, கோராகுமருக்கு கை வந்துடுத்துறா, கோராகுமருக்கு கை வந்துடுத்துறா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. எல்லாரும் கோராகுமரை சுத்திட்டு கோராகுமருடைய கையை தடவி பார்க்கிறா. பாண்டரங்கனுடைய கிருப்பை பற்றிய நிஜமாவா கை வந்துடுத்து. ஒரு பெரிய கூட்டம் சூழ்ந்துட்டு அப்படியே கையை எல்லாரும் தொட்டு பார்க்கறா, தடவி பார்க்கிறா, அப்படி பார்க்கிறா, இப்படி பார்க்கிறா. எல்லாரும் பார்த்துட்டு கோராகுமரே தாளம் போடு, ஜோரா போடுறாரே, இப்போ முன்னைய விட ஜோரா போடுறாரே, எப்படினா அது ஒரே விசித்திரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவா எல்லாரும் இது ஒரு விசித்திரத்தை பார்க்க வரா. இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? ஆனா கோராகுமருடைய முதல் மனைவி இருக்காளே, தன்னுடைய கணவனுக்கு போன கை வந்திருக்கு. அதுல அவளுக்கு ஆசை இல்லை. சின்ன குழந்தை வந்து எட்டி பார்க்கறது, தடவி பார்க்கறது, ஒரு பாட்டி வந்து தடவி பார்க்கறா, பாகவதர் வந்து தடவி பார்க்கறா, எல்லா ஊர் முழுக்க போறது. அவ கோராகுமர்கிட்ட வந்து உங்களுக்கு கணவனுக்கு கை வந்து எடுத்துன்னு பார்க்கணும் இல்லையா? அவ அதை நினைக்கல. இப்படி கூட்டத்தை தள்ளினா, தட 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 தடன்னு ஆவேசம் வந்தா மாதிரி ஓடினா. அந்த மகாயோக பீடத்தில் இருக்கக்கூடிய பாண்டரங்கன் அப்படி கட்டிண்டா, அவன் மோவா கட்டியை பிடிச்சா. அன்றைக்கு பிரகல்நாதன் ஒரு குழந்தை அங்கே ஹிரண்யகசிபு அவனை படாது பாடுபடுத்தி, பகவான் இருக்கானா, தெய்வம் இருக்கா, நாராயணன் இருக்கானா, நீ ஹரி 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 ஹரின்னு சொல்றியா, அந்த ஹரி எங்க இருக்கான்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்ன பொழுது அந்த ஹிரண்யகசிபு ஒரு தூணை காண்பிச்சு இந்த ஸ்தம்பத்தில் இருக்கானான்னு கேட்ட பொழுது அந்த பிரகலாதனுக்காக நீ ஸ்தம்பத்திலிருந்து ஆவிர்பவிக்கலையா? ஒரு முதல்ல யானையினுடைய காலை பிடிச்சிட்டு அந்த பிராண சங்கடத்தில் அந்த யானை தவிக்கும் பொழுது நாராயணான்னு கூப்பிடும் பொழுது அந்த முதலையை வதம் பண்ணி நீ யானையை காப்பாத்தலையா? அது மாதிரியா திரௌபதி அந்த சபையில கணவனாலையும் ராஜாவாலையும் சமூகத்தினாலையும் சாஸ்திரம் படித்த பெரியவர்களாலையும் கைவிட்ட பொழுதும் துஷ்சாதனன் புடவையை பிடிச்சு இழுக்க அவ கோவிந்தான்னு அலறின பொழுது நீ அங்கிருந்து உன்னுடைய வஸ்திரங்களை கொடுத்து அவளுடைய மானத்தை காப்பாத்தலையா? இன்றைக்கு என்னுடைய கணவனுக்கு கோராகுமருக்கு நீ கை கொடுக்கலையா? பாண்டுரங்க கிருபா சிந்தோ பாகிமாம் தனயம் பிரபு, என்னுடைய குழந்தை எனக்கு காப்பாத்தி கொடு அப்படின்னு தலையை முட்டிண்டா. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு சப்தம், அம்மா அம்மா. யாருன்னு பார்த்தா அந்த ஹரி வந்துட்டான். எங்க நான் பாண்டுரங்கன்ட்ட தானே போனா, பாண்டுரங்கன்ட்டேருந்து வெளியில வந்துட்டான். இன்னைக்கு அந்த குழந்தை இருந்தா என்ன வயசு இருக்குமோ அந்த குழந்தை உயிரோடு வெளியில வந்துடுச்சு. எல்லாரும் பார்க்கிறா, கோராகுமருக்கு கை வந்தது அதிசயமா, இல்லை செத்து போன குழந்தை திரும்பி வந்தது அதிசயமா? பாகவத புராணத்துல வேணா படிச்சிருக்கலாம். சாந்திபினின்னு ஒரு குரு இருந்தார். அந்த சாந்திபினுடைய குரு ஒரு செய்யும் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ண போனா, குழந்தை செத்து போயிட்டான். கிருஷ்ணன் குரு தட்சிணையா யமலோகம் போய் அந்த குழந்தைய கொண்டுட்டு வந்தான். அது புராணம் படிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா ராகவேந்திரர் போன்ற மகான்களுடைய சரித்திரத்துல யாராவது ஒருத்தர் செத்து போயிருப்பார், அவன் தொடுவான், எழுந்துப்பான், பார்த்துருக்கோம், நடந்திருக்கு. ஆனா செத்து போய் காடங்கள் மறைஞ்சு போயிடுது. 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுத்து, எல்லாம் புதைச்சாச்சு, எரிச்சாச்சு, ஒன்றும் இல்லை இப்ப. ஆனா அந்த குழந்தை எழுந்து வந்துட்டான் பாண்டுரங்கனுடைய கிருபையினாலே அப்படின்னுட்டா. பக்திக்கு பகவான் எப்படி வசப்படுறான் பார்த்தேனா? நாமசங்கீர்த்தனத்துக்கு பகவான் எப்படி வசப்படுறான் பார்த்தேலாம்? நாமசங்கீர்த்தனம் என்ன பண்ணோம்னா, நாமசங்கீர்த்தனம் பண்ண 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 பணம் வரும், நாமசங்கீர்த்தனம் பண்ண 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 புத்தி வரும், நாமசங்கீர்த்தனம் பண்ண பண்ண குடும்பத்தில் ஒத்துமை வரும், நாமசங்கீர்த்தனம் பண்ண பண்ண ஹிருதயத்தில் இருக்கிற அன்பு வளரும். நாமசங்கீர்த்தனம் நாம் பண்ணிகிட்டே இருந்தோமானால் ஞானம் வரும், வைராக்கியம் வரும், பக்தி வரும், மோட்சம் வரும். சுலபமாக நாம் அது ஒரு காமதேனு, அது ஒரு கற்பகுருட்சம், நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான சாதனம் என்னன்னா வெறும் 2 எழுத்து ஹரி அப்படிங்கிறது.
அந்த ஹரிபக்தியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பண்டிரி க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பகவானை உபாசனை பண்ணி அவனுடைய கிருபையினால் இத்தகைய பகவத் அனுபவங்களை பெற்றிருக்கா. பகவான் அவர்கள் கூட அத்தனை லீலைகளை பண்ணியிருக்கா. மேலே தொடர்ந்து அவனுடைய லீலைகளை நாம் பார்த்து கொண்டே வருவோம். जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम कृष्ण